சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான மார்ஸ் மீடியா நேயர்களே, உங்க அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மார்ச் 1, 2026 அன்னைக்கு ஒரு முக்கியமான கிரக மாற்றம் நடக்க போகுது. நவகிரகங்கள்ல நம்ம வாழ்க்கையோட சந்தோஷம், சொகுசு, காதல் இதுக்கெல்லாம் அதிபதியான சுக்கிர பகவான் தன்னோட நட்பு வீடான கும்பராசியிலிருந்து விலகி மீன ராசிக்குள்ள நுழைறாரு. ஜோதிட ரீதியா பார்த்தா இது ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வு. ஏன்னா மீனராசி தான் சுக்கிரன் முழு பலத்தோட இருக்கக்கூடிய உச்ச வீடு. பொதுவா சுக்கிரன் ஒரு ராசியிலிருந்தா அங்க நல்ல விஷயங்களை வாரி வழங்குவாரு. ஆனா இப்ப அவர் மீனத்துக்கு வர்றது எப்படின்னா, ஒரு ராஜா தன்னோட சொந்த கோட்டைக்குள்ள ரொம்ப கெத்தா வந்து உட்கார்ற மாதிரி. மீனராசிங்கிறது குரு பகவானோட வீடு. அங்க சுக்கிரன் உச்சமடைகிறதுனால வர்ற ஒரு மாச காலத்துக்கு உலகத்துல ஒரு அமைதியான, அதே சமயம் மங்களகரமான சூழல் உருவாகும்னு நாம தாராளமா எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்துல மக்களோட மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு விதமான கலை உணர்வு, ரசனை இதெல்லாம் அதிகமாகும். வழக்கமா ரொம்ப கோவப்படுறவங்க கூட இந்த நேரத்துல கொஞ்சம் நிதானமா யோசிப்பாங்க. மீனராசிங்கிறது ஒரு நீர் ராசி. அங்க சுக்கிரன் வர்றதுனால பெண்களோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். வீடுகள்ல சுப காரியங்கள், அதாவது கல்யாணம், காதுகுத்துன்னு தள்ளிப்போன விசேஷங்கள் எல்லாம் இப்ப வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். குறிப்பா கலைத்துறையில் இருக்கிறவங்க, சினிமா, இசை, ஆடை வடிவமைப்புன்னு கிரியேட்டிவ் வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மார்ச் மாசம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். நீங்க ரொம்ப நாளா ஒரு புது வண்டி வாங்கணும், இல்ல வீட்டை அழகா மாத்தணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதுக்கான சந்தர்ப்பம் இப்போ தானா அமையும். பணப்புழக்கமும் ஒரு பக்கம் சீராகும். ஆனா அதே சமயம் ஆசைகள் அதிகமாய் ஆடம்பர செலவுகளும் கூடும். அங்கதான் நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ராசி பலன்னு எடுத்துக்கிட்டா எல்லா ராசிக்கும் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும்னாலும் மீன ராசியிலேயே சுக்கிரன் வர்றதுனால அந்த ராசிக்காரர்களுக்கு கூடுதல் பொலிவு கிடைக்கும். அதே மாதிரி ரிஷபம், துலாம் ராசிக்காரர்களுக்கு அவங்க அதிபதியே பலமா இருக்கிறதுனால பெரிய யோகங்கள் தேடி வரும். மற்ற ராசிக்காரர்களுக்கும் அவங்கவங்க லக்னத்துக்கு ஏத்த மாதிரி சில நன்மைகளும் சில கவனிக்க வேண்டிய விஷயங்களும் கண்டிப்பா இருக்கும். மொத்தத்துல இந்த மார்ச் 1ஆம் தேதி நடக்க போற சுக்கிர பெயர்ச்சி ஒரு புது விதமான புத்துணர்ச்சியை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே இல்ல. மனசுல இருக்கிற கவலைகளை விட்டுட்டு இந்த நேரத்துல வர்ற வாய்ப்புகளை எப்படி சரியா பயன்படுத்திக்கலாம்னு நீங்க யோசிச்சாலே பாதி ஜெயிச்ச மாதிரி தான். சரி, இப்போ உங்க ராசிக்கு இந்த உச்ச சுக்கிரன் என்னென்ன பலன்களை கொண்டு வர போறாருன்னு விரிவா பாப்போமா? அன்பான கும்பராசி நேயர்களே, 2026 மார்ச் 1ஆம் தேதி நடக்கப் போற இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்க ராசிக்கு 2வது இடமான குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானத்துக்குள்ள சுக்கிர பகவான் நுழையிற மிக அற்புதமான நேரம். சுக்கிரன் மீன ராசியில உச்சம் பெறுவாரு. கும்பராசிக்கு சுக்கிரன் 4 மற்றும் 9க்கு உடைய யோககாரகன். அவர் இப்போ 2ல உச்சம் பெறுறது கோடீஸ்வர யோகம் மாதிரி ஒரு பெரிய பலனை உங்களுக்கு அள்ளி தரப்போகுது. இந்த பயிற்சி உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுன்னு விரிவா பார்த்துருவோம். கும்பராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்களுக்காக யோசிக்கிறவங்க. இப்போ சுக்கிரன் 2ல உச்சம் பெறறதுனால உங்களுடைய வாக்கு பலிதம் ரொம்பவே சிறப்பா இருக்கும். நீங்க ஒன்னு சொன்னா அது அப்படியே நடக்கும். 2ஆம் இடம்ங்கிறது தனம், வாக்கு, குடும்பத்தை குறிக்கும். இங்க சுக்கிரன் பலமா வர்றதுனால உங்களுடைய பேச்சில் ஒரு இனிமை கூடும். கசப்பான விஷயத்த கூட ரொம்ப நாசுக்கா சொல்லி காரியம் சாதிப்பீங்க. பணப்புழக்கம் இந்த மார்ச் மாசத்துல ரொம்பவே தாராளமா இருக்கும். 9க்கு உடைய பாக்கியாதிபதி சுக்கிரன் 2ல உச்சம் பெறறதுனால அதிர்ஷ்டவசமா உங்களுக்கு பெரிய பணவரவு கிடைக்க போகுது. தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா நகை வியாபாரம், துணிக்கடை, உணவு தொழில் மற்றும் அழகு சாதன பொருட்கள் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்யறவங்களுக்கு லாபம் கொட்டும். கல்லா பெட்டி நிறையற காலம் இது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வு கன்ஃபார்ம். ஆபீஸ்ல உங்க பேச்சுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும். உங்களை ஒரு நல்ல நிர்வாகியா மேலதிகாரிகள் பார்ப்பாங்க. குடும்பத்துல ஒரு பெரிய சந்தோஷம் நிலவும். இதுவரைக்கும் இருந்த சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் மறைஞ்சு எல்லாரும் ஒற்றுமையா இருப்பீங்க. வீட்டுல ஒரு சுப விசேஷம் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் தெரியும். திருமணமாகாத கும்பராசி நேயர்களுக்கு இது ஒரு பொற்காலம். உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு அழகான வசதியான வரன் தேடி வரும். கல்யாண பேச்சுவார்த்தை ரொம்ப சுமூகமா முடியும். காதல் விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் ஃபுல்லா ஸ்வீட் தான். உங்க காதலை வீட்ல சொன்னா உடனே ஒத்துக்குவாங்க. ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நெருக்கமாவீங்க. சொந்தமா நகை வாங்குற யோகம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. தங்கம், வைரம்னு ஆபரண சேர்க்கை உண்டாகும். நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு விலையுயர்ந்த பொருளை இப்போ வாங்குவீங்க.
வண்டி வாகனங்கள்ல சொகுச விரும்புறவங்க நீங்க. இப்போ இருக்கிற யோகப்படி நீங்க ஆசைப்பட்ட ஒரு காரோ இல்ல பைக்கோ வாங்கறதுக்கான பண வசதி கரெக்டா வந்து சேரும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மெகா சக்சஸ் டைம். உங்களோட குரல் வளம் அல்லது நடிப்பு திறமை இப்போ உலக புகழ் பெறும். பெரிய விருதுகள் தேடி வரும். மாணவர்களுக்கு படிப்புல ஒரு வேகம் பிறக்கும். குறிப்பா காமர்ஸ், அக்கவுண்ட்ஸ் மற்றும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிற மாணவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். பரீட்சையில நல்ல மார்க் எடுப்பீங்க. பெண்களுக்கு இந்த பெயர்ச்சி ரொம்பவே சந்தோஷத்தை தரும். வீட்டுல உங்களோட அதிகாரம் கூடும். நீங்க எடுக்கிற முடிவுகளுக்கு குடும்பமே கட்டுப்படும். ஆடை ஆபரணங்கள் வந்து சேரும். ஆரோக்கியம் ரொம்பவே திருப்தியா இருக்கும். நீண்ட நாள் இருந்த பல்வலி அல்லது முகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்போ காணாம போகும். ஒரு புது தேஜஸ் உங்க முகத்துல தெரியும். நண்பர்கள் மத்தியில உங்களோட மதிப்பு உயரும். ஒரு கஷ்டமான நேரத்துல உங்க நண்பர் ஒருத்தர் பெரிய பண உதவி செய்ய முன்வருவாரு. வெளிநாடு போறதுக்கான முயற்சிகள்ல இருந்த அத்தனை இழுபறியும் இப்போ தீரும். ஒரு சந்தோஷமான வெளிநாட்டு பயணம் அமைய வாய்ப்பிருக்கு. சுப செலவுகள் அதிகமாகும். அதாவது ஒரு விசேஷத்துக்காகவோ அல்லது வீட்டுக்கு தேவையான ஒரு சொகுசு பொருள் வாங்குறதுக்காகவோ காசு செலவாகும். அது ஒரு மன நிறைவை தரும். வியாபாரத்துல புது கஸ்டமர்கள் வருவாங்க. உங்க கடையிலேயோ இல்ல பிசினஸ்லயோ ஒரு புது லுக் கொடுப்பீங்க. அந்த அழகு உங்களுக்கு நிறைய லாபத்தை தரும். முதலீடுகள் செய்யறதுக்கு இது ஒரு அருமையான காலம். குறிப்பா தங்கம் அல்லது வெள்ளி மேல நீங்க செய்யற முதலீடு பின்னாடி பெரிய பலனை தரும். உங்களுடைய தன்னம்பிக்கை இப்போ சிகரத்தை தொடும். நாமும் ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டோங்கிற ஒரு நிம்மதி உங்க பேச்சிலேயே தெரியும். திடீர்னு ஒரு ஆன்மீக தலத்துக்கு போற வாய்ப்பு கிடைக்கும். அது ஒரு ஜாலியான ஆன்மீக பயணமா இருக்கும். குடும்பத்தோட போயிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும். சமூகத்துல உங்களோட கௌரவம் பல மடங்கு உயரும். 4 பேர் மதிக்கிற இடத்துல நீங்க கம்பீரமா இருப்பீங்க. உங்க பேச்சுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும். வாழ்க்கை துணையோட அன்பு இப்போ மழையா பொழியும். அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு பணவரவு அல்லது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எதிரிகள் இப்போ காணாம போவாங்க. உங்களை மட்டம் தட்டுனவங்க இப்போ உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உயர்வீங்க. உங்களுடைய பேச்சுல ஒரு வசீகரம் இருக்கும். யாரையும் காயப்படுத்தாம சிரிச்சு பேசிக்கிட்டே காரியம் சாதிச்சிருவீங்க. இதுதான் இந்த மாசத்தோட உங்க சக்சஸ் சீக்ரெட். வேலை தேடிக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட கம்பெனியிலேயே ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கும். சம்பளமும் கை நிறைய இருக்கும். சுப காரியங்கள், அதாவது கல்யாணம், காதுகுத்துன்னு உங்க வீட்டுல விசேஷங்கள் அடுத்தடுத்து நடக்கும். வீடு எப்பவும் கலகலப்பா இருக்கும். விவசாயிகளுக்கு விளைச்சல் அபாரமா இருக்கும். போட்ட முதலீட்டுக்கு மேல லாபத்தை பாப்பீங்க. பணவரவு திருப்தியா இருக்கும். உங்களுடைய நீண்ட நாள் லட்சியம் ஒன்று இப்போ நிறைவேறும். அதுக்காக நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு இப்போ ஒரு இனிப்பான பலன் கிடைக்க போகுது. வாகன பயணங்கள்ல நிதானம் வேணும். சொகுசு கார்ல போகும்போது வேகம் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. உங்களுடைய கிரியேட்டிவ் ஐடியாக்கள் இப்போ பிசினஸ்ல பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். புதுசா எதையாவது டிசைன் பண்ணுவீங்க. சாப்பாட்டுல கொஞ்சம் பத்தியமா இருங்க. ருசியான ஹோட்டல் சாப்பாடு கிடைக்குதேன்னு ஸ்வீட்ஸ் அதிகமா சாப்பிடாதீங்க. ஆரோக்கியம்தான் முக்கியம். முன்னோர்களோட ஆசி உங்களுக்கு எப்பவும் உண்டு. அவங்கள நினைச்சு ஒரு தீபம் ஏத்துங்க. அது உங்க யோகத்தை இன்னும் அதிகமாக்கும். பழைய பாக்கிகள், அதாவது வரவேண்டிய வசூல்கள் இப்போ டக்குன்னு கைக்கு வரும். அதனால பண நெருக்கடி சுத்தமா இருக்காது. புதிய முயற்சிகளை எடுக்கிறதுக்கு இது உகந்த நேரம். எந்த ஒரு பிளானையும் தைரியமா அமல்படுத்துங்க. சக்சஸ் நிச்சயம். மனசுல ஒரு திருப்தி இருக்கும். வாழ்க்கை இப்போதான் ஒரு பாதையில சரியா போகுதுங்கிற ஒரு ரிலாக்ஸ் மூட்ல இருப்பீங்க. இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு ராஜ வாழ்வு அமைச்சு தரப்போகுது. நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலம் இது. முதலீடுகள்ல கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். ஆனா உங்க அனுபவத்தை வச்சு முடிவெடுங்க. கடைசியா ஒண்ணு, யோகம் வரும்போது அதை முழுசா அனுபவிக்கணும். இந்த ஒரு மாசம் நீங்க தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. வெற்றி வரும்போது பணிவும் வரணும். அந்த பணிவு உங்களை இன்னும் உயரத்துக்கு கொண்டு போகும். மகிழ்ச்சியான இந்த தருணத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க. வெற்றி உங்களுக்கே. பரிகாரம்: கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். யோககாரகன் சுக்கிரன் 2இல் உச்சம் பெறறதுனால நீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயார் கோவிலுக்கு போய் ஒரு நெய் தீபம் ஏத்திட்டு வாங்க. வீட்ல லக்ஷ்மி படம் முன்னாடி வெள்ளை நிற மலர்கள், மல்லிகை அல்லது முல்லை வச்சு வழிபடுங்க. சுக்கிர பகவானுக்குரிய வெள்ளை மொச்சை தானியத்தை இனிப்பு கலந்து பசுமாட்டுக்கு கொடுங்க. ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமஹா மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லுங்க. செல்வம் பெருகும். கும்பராசி நேயர்களே, உங்க நேரம் இப்போ பிரகாசமாயிருக்கு. இந்த யோகத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்துக்கு போங்க. வாழ்த்துக்கள். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.